கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உங்களை காண்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பான கர்த்தருடைய ஜனமே, வருகின்ற 20, 21, 22 ஆகிய 3 நாள் சபையிலே சாரோனின் ரோஜா சபையிலே இந்த கூட்டம் வைத்திருக்கு. என்ன கூட்டம் என்று சொன்னால், மறைவாய் இருக்கிற சாபத்தை உடைப்பது எப்படி. இதில் நான் முக்கியமான ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். கிட்டத்தட்ட 2019 ஆண்டு மார்ச் மாதம் 21ஆம் தேதி குடும்ப விடுதலை உபவாச ஜெபத்தை நாங்கள் ஆரம்பிக்க கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் 5 வருடங்களை முடிந்து 6வது வருடத்திற்குள் கடந்து வர கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஒருவேளை நித்தின் டிவியில் பார்த்து கொண்டிருக்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இந்த குடும்ப விடுதலை அக்கினி அபிஷேக கூட்டத்தின் ஆசீர்வாத கூடுகை 21ஆம் தேதி இந்த மறைவா இருக்கிற சாபத்தை உடைக்கும் ஜெபத்தில் முன்பதாக இந்த கூட்டம் நடைபெறும். நன்றி செலுத்துகிற கூட்டம் நடைபெறும். பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரையும் நான் உங்களை அன்புடன் அழைக்கிறேன். நீங்கள் கடந்து வாருங்கள். 3 நாளும் நம் மத்தியிலே சபையிலே துதி ஆராதனை நடத்துகிற பாஸ்டர் சாம் ஜபசிங் ஐயா அவர்களும் இணைந்து இந்த கூட்டத்தை நடத்துகிறோம். நீங்கள் பங்கு பெறுங்க. நல்ல ஒரு ஆராதனை, நல்ல ஒரு கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் பெற்றுக்கொண்டால் நம்முடைய ஆத்மாவிலே ஒரு பெரிய விடுதலை கிடைக்கும். அது ஆவடியிலோ விழிவாக்கத்திலே அல்ல, வெங்கலில் இருக்கிற சாரோனின் ரோஜா சபையில் இந்த கூட்டம் நடைபெறுகிறது. நீங்கள் ஒருவேளை ஆவடிக்கு போனாங்க, ஆவடியில் நடக்காது. வில்லிவாக்கத்தில் போனால் வில்லிவாக்கத்தில் நடக்காது. அங்கெல்லாம் மாதத்தின் ஒரு முறைதான் அங்கே கூட்டம் நடைபெறும். ஆவடியில் மாதத்தின் 2வது வெள்ளிக்கிழமை, வில்லிவாக்கத்தில் மாதத்தில் 3வது சனிக்கிழமை. இதுதான் இந்த 2 இடத்தில் நடைபெறும். மீதி எல்லாம் பிரயரும் நம்முடைய சபையிலே நடத்தப்படும். இந்த மாதம் அமாவாசை 29ஆம் தேதி காலை தொடங்கி மதியம் 3 மணி அமாவாசை கூட்டம் நடைபெறும். நீங்கள் வந்து பங்கு பெற்று தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த நேரத்திலே நம் கண்களை மூடி கரங்களை மேலே உயர்த்தி, ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா, எங்களை தொடுவீராக. யார் யார் என்னென்ன வியாதியோடும் போராட்டங்களோடும் பிரச்சனைகளோடும் இருக்கிற என் அன்பு கர்த்தருடைய தாய் தகப்பனே, இந்த ராத்திரி வேளையில பரிசுத்த ஆவியானவர் நம்மை தொடும்படி அப்படி வல்லமை இறங்குது, வல்லமை இறங்குது. க்ளோரி க்ளோரி. ஆவியானவரே, ஒவ்வொரு குடும்பத்திற்காக நான் சொல்லி ஜெபிக்கிறேன் ஐயா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக சொல்லி ஜெபிக்கிறேன். எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக, எழுத போகிற பிள்ளைகளுக்காக நான் சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அநேகர் தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க. நல்ல மார்க் எடுக்க வேண்டுமே, என் பிள்ளை ரொம்ப படிப்பில்லாது இருக்கிறதே, என் பிள்ளைக்கு ஆண்டவரே ஞானத்தை தருவீராக. ஆண்டவரே, அழுது புலம்பி பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரியே, கர்த்தர் சொல்லுகிறார், உன் பிள்ளைகளுக்கு வேண்டியதை நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பின் ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகள் மீது ரத்தம் தெளிக்கப்படுவதாக, ஒவ்வொரு வீட்டுக்குள்ள ரத்தம் தெளிக்கப்படுவதாக. உடைய கிருபை கடந்து வரட்டும். ஆனந்தன் என்று சொல்லப்பட்ட மூளைக்கடை பகுதியிலே இருக்கிற ஆனந்தன், ஓ ராபா சடா மரா கடா ஆனந்தன், நீங்கள் எங்க வேலை செய்ய தெரியுமா? ஒரு கடையிலே வேலை பார்க்கிறீர்கள். உங்களுக்கு நீண்ட நாளாய் இடுப்புல ஒரு வலி உண்டு. கர்த்தருடைய ஆவியானவர் இப்போது அந்த வலிகள் சுகமடைகிறது. அந்த வலிகள் உங்களை விட்டு நீங்கி போகிறது. கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது, இறங்கி கொண்டிருக்கிறது, இறங்கி கொண்டிருக்கிறது, இறங்கி கொண்டிருக்கிறது, இறங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வல்லமை இறங்குது, இறங்குது. உங்க கால்கள் அடிக்கடிக்கு மறுத்து போகிறது. இப்பொழுதே அந்த பலவீனம் உங்களை விட்டு நீங்குது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்குது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்குது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்குது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் பயப்பட தேவையில்லை. இப்போது சுகமளிக்கிற வல்லமை கடந்து வருகிறது. சுகமளிக்கிற வல்லமை கடந்து வருகிறது. ஆவியானவரை விடுதலை தருவீராக. ஆவியானவரை விடுதலை தருவீராக. மெர்சி என்று சொல்லப்பட்ட சகோதரியே,
மெர்சி என்று சொல்லப்பட்ட சகோதரியே, மெர்சி என்று சொல்லப்பட்ட சகோதரியே, புருஷ வாக்கத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள். உங்கள் தெருவு பேரு கோவிந்தராஜி தெருவு. அந்த தெருவில் இருக்கிற உனக்கு கர்த்தர் சில பிரச்சனைகளை மாற்றுகிறார், சில போராட்டங்களை கர்த்தர் மாற்றுகிறார், யுத்தங்களை கர்த்தர் மாற்றுகிறார். பயப்படாதிருங்கள், ஆவியானவர் விடுதலை தருவார். என்ன யுத்தம்யா? உனக்கும் கணவனுக்கும் போராட்டம், உனக்கும் கணவனுக்கும் அடிக்கடிக்கு சண்டை, உனக்கும் கணவனுக்கும் அடிக்கடிக்கு யுத்தம் வருகிறது. பிரிந்து விடலாம் என்று நினைக்கிறீர்கள். கர்த்தர் ஒரு நாளும் அதை அனுமதிக்க மாட்டார். உங்களுக்கு விரோதமாக இருக்கிற தடைகளை கர்த்தர் உடைக்கிறார். கர்த்தாவே, உடைய பிள்ளைகளுக்காக நீர் மனம் இறங்குவீராக. உங்கள் பிள்ளைகளுக்காக ஆண்டவரே உடைய கரத்தை நீட்டி தொட்டுகளை ஆசீர்வதியும் என்று சொல்லி வைக்கிறேன். நல்ல பிதாவே, வேதத்திலிருந்து வசனத்தை வாசிக்க கேட்கலாம். சங்கீதங்களின் புத்தகம் 91ஆம் அதிகாரம் அதிலே 14ஆம் வசனத்தை வாசிக்க கேளுங்கள். அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன். வாஞ்சை என்று சொன்னால் தன்னையே மறந்து தேடுகிறதுக்கு பேர்தான் வாஞ்சை. இந்த ராத்திரி வேளையில உன்னை அவர் விடுவிப்பார். யாரை கர்த்தர் விடுவிப்பார்? வாஞ்சை உள்ளவர்களை கர்த்தர் விடுவிப்பார். யோனோ தானா அல்ல, வாஞ்சையோடு மன விருப்பத்தோடு நீங்கள் இருந்தீர்கள் என்று சொன்னால் தேவன் உங்களை விடுவிப்பார். வாசியுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தை 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த 38 வருஷம் வியாதியில படுத்திருக்கிறான். 38 வருஷமா கண்ணீர்ல படுத்திருக்கிறான். 38 வருஷமா ஒரே இடத்துல இருக்கிறான். 38 வருஷமா அவன் நினைச்சது நடக்கல. இன்னைக்கு ஒரே செகண்ட்ல 2 நாள் வாஞ்சியா தேடிட்டு 3ஆம் நாள் என்ன நடக்குது? முறுமுறுக்காத. இவனுடைய வாழ்க்கையை கவனித்து பார்த்தீங்கன்னு சொன்னா 38 வருஷமா ஒரே வாஞ்சியோடு இருக்கிறான். என்னை கண்டிப்பா இந்த குளத்தில ஒருவர் இறக்குவார் என்ற வாஞ்ச, கண்டிப்பா நான் இறங்குவேன் என்ற ஒரு வாஞ்ச, கண்டிப்பா எனக்கு சுகம் கிடைக்கும் என்ற ஒரு வாஞ்ச. மானானது நீருடை வாஞ்சித்து கதறுதை போல உன் ஆத்துமா ஆண்டவர் மேல பற்றுதலா இருக்கணுங்க. ஆண்டுடைய வார்த்தை மேல பற்றுதலா இருக்கணும். நீ சாதாரணமா ஜெபிக்க கூடாது, வாஞ்சையோடு நீ ஜெபிக்கணும். நீ வாஞ்சையோடு அவரை தேடினா அவர் உன்னை விடுவிப்பார். அன்பானவர்களே, இவனுடைய வாழ்க்கையை நீங்கள் சற்று யோசித்து பாருங்கள். 38 years வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். எத்தனையோ அவமானங்கள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ பரியாசம், நிந்தனைகள் அவனுக்கு வந்தபோது அவன் வாஞ்சியை விட்டு அவன் வெளியே வரவில்லை. இந்த ராத்திரி வேளையில உங்களோட கர்த்தர் பேசுகிறாரு. வேதம் சொல்லுற, அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடினால் அவனை விடுவிப்பேன். அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் அவனை சும்மா நான் விட மாட்டேன். அவனை சும்மா எல்லாருக்கும் முன்னாடி வெக்கப்படுத்த விட மாட்டேன், தலைகுனிய விட மாட்டேன். நீ வாஞ்சையோடு நீ ஆண்டவரை தேடு. அண்ணாள் சொல்ற, ஆண்டவரே என் விண்ணப்பத்தை கேளும், நான் ஒவ்வொரு வருடம் வாஞ்சியோடு வந்து வெறுமையாய் போகிறேன். அவர் உன்னை வெறுமையாய் அனுப்புகிற தேவன் அல்லையா.
சங்கீதத்திலே இங்க அந்த வார்த்தை சொல்லுகிறது, அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடினாலே அவனை நான் கண்டிப்பா விடுவிப்பேன். அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினாலே அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் ஐயா. அவனை சாதாரணமாய் விட மாட்டேன். அவனுடைய வாழ்க்கையை மாற்றுவேன், அவன் நிலைமையை மாற்றுவேன், பிரச்சனைகளையும் மாற்றுவேன். அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் நான் செய்து முடிக்கிற கர்த்தர். அப்போ உன்னுடைய வாழ்க்கை என்னவா இருக்கிறது தெரியுமா? உன் வாஞ்சியோடும் தேவனை சார்ந்து இருந்தால் இந்த ராத்திரி வேளையில உன் படுக்கையை கர்த்தர் மாற்றுவார். இரண்டாவதாக உன் சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார். மூன்றாவது அவர் உன்னை கரம் பிடித்து தூக்குவார். இயேசு அவனை கண்டார். ஐயோ, இவ்வளவு வாஞ்சியோடு இருக்கிறானே, இவனை விடுவிக்க யாரும் இல்லையே. இந்த ராத்திரி வேளையில தேவனுடைய கரம் உன் மேல் இறங்குறது நான் விசுவாசிக்கிறேன். தேவனுடைய அபிஷேகம் அவன் வீட்டுக்குள்ள இறங்குது என்று விசுவாசிக்கிறேன். தேவ பிரசன்னம் உன் மேல கடந்து வருது நான் விசுவாசிக்கிறேன். வாஞ்சியோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் என் அன்பு சகோதரியே, இந்த அபிஷேகத்தை நீ பெற்றுக்கொள்ளு, இந்த அக்கினியை நீ பெற்றுக்கொள்ளு, இந்த அக்கினியை பெற்றுக்கொள்ளு, அக்கினியை பெற்றுக்கோ, அக்கினியை பெற்றுக்கோ, அக்கினியை அவர் உன் வாஞ்சியை நிறைவேற்ற போகிறார். உன் வாஞ்சியை நிறைவேற்ற போகிறார். உன் வாஞ்சியை நிறைவேற்ற போகிறார். தாகத்தை கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். உன் தாகத்தை கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். அதற்கு தேவை அபிஷேகம் அல்லவா? அந்த அபிஷேகம் எத்தனை பேர் ரிசீவ் பண்றீங்க? எத்தனை பேர் ரிசீவ் பண்றீங்க? என் ஆண்டவரே, நான் வாஞ்சியோடு காலையில் எழுந்து ஜெபிக்கிறேன், வாஞ்சியோடு வனாந்தரத்தில் ஜெபிக்கிறேன், வாஞ்சியோடு ஆண்டவரே தேடிக்கொண்டிருக்கிறேன். நீ தேடுகிற காரியத்தை கர்த்தர் உனக்கு தெரியப்படுத்துவார். நீ தேடுகிற எல்லா நன்மையும் கர்த்தர் உனக்கு வர பண்ணுவார். நீ தேடுகிற எல்லா காரியத்தையும் உனக்கு கை கூடி வரும்படி இந்த ராத்திரியிலே கர்த்தர் செய்ய போகிறார். படுத்திருந்தவனை இயேசு கண்டவுடனே அவனை கேட்டார், அப்பா நீ சுகம் அடைய போகிற. அவன் சொல்லியிருக்கலாம், நான் எங்கந்தியா சுகம் அடைகிறது, நான் எப்படியா சுகம் அடை. அவன் சொல்ல வாஞ்சியோட சொன்னான், ஐயா நான் சுகமடை. நம்மளை கேட்டது இத்தனை வருஷம் சுகம் அடையலை, இன்னைக்கு நான் சுகம் அடைய போறேன் நினைக்காதீங்க. இத்தனை வருஷம் எனக்கு கிடைக்கல, இன்னைக்கு கிடைக்கும். இன்னைக்கு நீ வாஞ்சியோடு ஜெபித்துன்னு சொன்னான், கர்த்தர் உன் வாஞ்சியை நிறைவேற்றும்படி இன்றைக்கு உன் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். ரிபா லபா ரபா கபா ரபா ஓ ரபா ஹபா 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 ஓ ரபா ஹபா ரபா ஹபா ரபா ஹபா ஓ ரபா ஹபா ரபா ஹபா ரபா. தேவ பிரசன்னம் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறதையா. இயேசு அவன் வாஞ்சியை பார்த்து கிட்டே போகிறான். கிட்டே போன உடனே அவன் சொல்லுகிறான், ஐயா நானும் சுகமடைய வாஞ்சியாயிருக்கிறேன். ஐயா இத்தனை வருஷமா இருக்கிறீர்களே, உங்களுக்கு சோர்வு இல்லையா? இல்லையா, என் மெய்ப்பன் என்னோடு இருக்கிறார், எனக்கு ஒரு குறையும் இல்லை. நான் இந்த இடத்துல படுத்து நிற்கிறத தவிர எனக்கு மற்றபடி எந்த விதமான கவலை இல்லை. என் தேவன் என்னை விடுவிப்பார், என் தேவன் என்னை தப்புவிப்பார், என் தேவன் எனக்கு சுகம் தருவார். நீங்கள் எத்தனை முறை இந்த மாதிரி அறிக்கை செய்திருக்கிறது, இன்றைக்கு நீங்கள் அறிக்கை செய்ய உங்களை ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் இந்த ராத்திரி வேளையில உன் குடும்பத்தை மாற்ற போகிறார். மறுபடியும் சொல்லுகிறேன், உன் காரியங்கள் புதியவைகளாய் மாறுகிறது. வேதம் சொல்ல தெரியுமா, உன் காரியம் மாறுதலாய் முடியும். ஓ ரம்மா ஹம்மா ரம்மா கம்மா. பயப்படாதிருங்கள், கர்த்தருடைய வாஞ்சியோடு தேடுங்கள், கர்த்தரிடத்தில் வாஞ்சியோடு நாடுங்கள், வாஞ்சியோடு அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறார். இவன் நன்றாய் புரிந்து கொண்டான். ஐயோ வந்தது யாரு தெரியுமா? இவ்வளவு நாள் நான் வாஞ்சியோடு பார்க்கணும் என்று நினைத்த ஒருவர் என் எல்லையிலே கடந்து வந்திருக்கிறார். ஐயா எத்தனை முறை நீங்கள் அபிஷேகத்திற்காகவும் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிறீங்க. இன்னைக்கு அபிஷேகம் வீட்டுக்குள்ள இறங்குது, அபிஷேகம் வீட்டுக்குள்ள இறங்குது, அபிஷேகம் வீட்டுக்குள்ள இறங்குது. நீ வாஞ்சியோடு ஊற்றுறாரு, ஊற்றுறாரு, அக்கினியை ஊற்றுறாரு. பெற்றுக்கோ 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 பெற்றுக்கோ. இயேசு கண்ட உடனே அவன் சொல்லுகிறான், ஐயா நான் சுகம் அடைய வேண்டாமே. இயேசு சொல்றாரு, உடனே எழுந்துரு. வாசிக்க கேளுங்க அந்த வார்த்தையை.
இயேசு அவனை நோக்கி எழுந்திரு, வாஞ்சை உள்ளவனை கர்த்தர் எழுப்புவார். நீங்க பயப்படாதீங்க. நீ வாஞ்சியோட முழு இருதயத்தோடு அவரை தேடினால் கண்டிப்பா கண்டறிவீர்கள். எவ்வளவு தீர்க்கதரிசி சொல்ல, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை. கர்த்தருடைய வார்த்தையை நான் முன்னிட்டு சொல்லுகிறேன். ஆவியானவர் உங்க எல்லையில ஒரு மாற்றத்தை உண்டாக்க போகிறார். இந்த மனுஷன் இத்தனை வருஷம் இருந்திருக்கிற ஒரு மனுஷன் படுத்த சோர்ந்து போகலைங்க, மன சஞ்சலப்பட்டு டெய்லியும் தேடின்னு போறதே தெரிய வாஞ்சியோடு போறாரு. ஆவியானவர் இறங்கினாரு. எழுந்திரு, உன் வசனம் சொல்லுது, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சுத்தமாகி, உடனே ஆன் தி ஸ்பாட், உடனே ஆவியானவருடைய பிரசன்னம் அவன் மீது கடந்து வந்தது. இந்த ராத்திரியில உங்கள் மீது தேவ அபிஷேகம் அளவில்லாமல் இறங்கி கொண்டிருக்கிறது. உடனே அவனுடைய வாஞ்சை, அவனுடைய விருப்பம் தேவன் நிறைவேற்றினார். உங்களையும் உங்கள் வாஞ்சிகளை விருப்பங்களையும் கர்த்தர் நிறைவேற்றுவார். கண்களை மூடி கரங்களை மேல உயர்த்தி, அன்பின் ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திற்காக நான் ஜெபிக்கிறேன், ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் சொல்லி ஜெபிக்கிறேன். தெய்வ பிரசன்னம் இறங்கட்டும் அப்பா. வாஞ்சியோடு வியாதிகள் மாற வேண்டுமே, வாஞ்சியோடு கவலைகள் மாற வேண்டுமே, கடன் பிரச்சனைகள் மாற வேண்டுமே, வீடுகளை கட்ட வேண்டுமே, பிள்ளைகளுக்கு திருமணத்தை நடத்த வேண்டுமே. பிசினஸ் லாஸ் ஆகிவிட்டது, வண்டி வச்சிருக்கிறோம், வண்டி சரியா ஓடலையே, இந்த வண்டியில என்ன பண்றது, இப்படிலாம் நினைத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நான் சொல்லி ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கரம் இறங்கட்டும் அப்பா. வீட்டுக்குள்ள ஒரு சமாதானம் இல்ல, வீட்டுக்குள்ள ஒரே போராட்டம், சண்டை. இந்த இரவில் அது மாறுமா? வாஞ்சையோடு கண்ணீரோடு டெய்லியும் ஆண்டவரை தேடிக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரியே, கர்த்தர் உனக்காக பேசுகிறார். இன்றைக்கு உன் கட்டுகளை அறுப்பே, கிரிகளை எரிப்பே, எல்லா மாந்திரிகம் சூனியங்கள் எரியட்டும், இயேசு நாமத்தில் அது எரியட்டும். யார் யார் குடும்பத்திற்கு எங்கே எங்கே கட்டியிருக்கிறார் அத்தனை கட்டுகள் எரிவதாக, அத்தனை கட்டுகள் எரியட்டும். இப்ப எரியட்டும், இப்ப எரியட்டும், எரியட்டும். காலில் வச்ச மந்திரம் எரியட்டும், துணியில் வச்ச மந்திரம் எரியட்டும், வயிற்றுல கொடுத்த மருந்து எரியட்டும். ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் விடுவித்து காத்தலும் ஆசீர்வதியும் நல்ல பிதாவே, ஆமென். சாரோனின் ரோஜா ஊழியங்கள் மறைவா இருக்கிற சாபத்தை உடைக்கும் அபிஷேகம் நடைபெறும் நாள் மார்ச் மாதம் 20, 21, 22 வியாழன், வெள்ளி, சனி ஆகிய 3 நாட்கள் காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரை நடைபெறும். என்னதான் வந்தாலோ ஏசனோடு இருப்பதா நாளைக்கு காலையில 10 மணிக்கு இந்த கூட்டம் நடைபெறுங்க. எந்த சத்துருக்கு முன்னாடி நீ பயந்தியோ அந்த சத்துருக்கு முன்னாடி ஆண்டவர் விடுவிப்பார். தேவ செய்தியின் தலைப்பு, மறைவா இருக்கிற சாபத்தை உடைப்பது எப்படி? நடைபெறும் இடம் சாரோனின் ரோஜா சபை வளாகம், வெங்கல், ஈபி ஆபீஸ் எதிரில். அக்கினி இறங்குது. தலைமுடியில யார் யாருக்கெல்லாம் கட்டி வச்சிருக்காங்களோ, தலைமுடி எடுத்து செஞ்சிருக்கிறாங்களோ, க்ளோரி க்ளோரி க்ளோரி, இயேசு நாமத்துல பந்தல்ல வல்லமை இறங்குது, இறங்குது. யார் யார் தலைமுடியில இருக்கிற, யார் யார் தலைமுடியில இருக்கிற, இப்ப கர்த்தருடைய வல்லமை இறங்குது. கர்த்தருடைய வல்லமை தலைமுடியில, தலைமுடியில கட்டி இருக்கிற செய்வின, தலைமுடியில கட்டி இருக்கிற செய்வின, தலைமுடியில செஞ்சிருக்கிற செய்வின, அப்படின்னா அந்த போட்டோ எடுத்து செஞ்ச செய்வின, போட்டோ எடுத்து செஞ்ச செய்வின, யாருடைய போட்டோ மந்திரவாதி கையில இருக்குதோ இப்ப எரியட்டும். அவ கழுத்துல கட்டி வச்சிருக்கிற கயிறு எரியட்டும். அவ கழுத்துல கட்டி வச்சிருக்கிற சர்பம் எரியுது. அவ கழுத்துல அவ புருஷனோட வாழக்கூடாது, புருஷனோட வாழக்கூடாது, புருஷனோட வாழக்கூடாது.
இடுப்புல இருக்கிற கயிறு அறுக்கப்படுது. உன் இடுப்புல இருக்கிற கயிறு அறுக்கப்படுது. இப்ப அறுக்கப்படுது. இப்ப அந்த செய்வினை இப்ப அவ வீட்டை விட்டு வெளியேறுது. வீட்டை விட்டு வெளியேறுது. அவ புருஷன் வர்றதுக்குள்ள அவ பைத்தியமா போயிடணும். அவ பலவீனப்பட்டு போயிடணும். அவ முடியெடுத்து செஞ்ச செய்வினை மறைஞ்சிருக்கிற குட்டி சாத்தானின் ஆவியே, குட்டி சாத்தானின் ஆவியே, குட்டி சாத்தானின் ஆவியே, உன் வீட்டுல மறைஞ்சிருக்கிற குட்டி சாத்தான் ஆவியே, இத்தனை பேரை என் ஆண்டவர் அழைச்சி வந்திருக்கிறீரப்பா. உங்க நாமத்துல ஒரு விடுதலை இறங்கணும் அப்பா. க்ளோரி க்ளோரி. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உன்னை வெட்கப்படுத்த வந்தத இன்னைக்கு நான் எங்க மந்திரம் இருந்தாலும், உனக்கு எங்க சூனியா இருந்தாலும் கர்த்தர் அதை கண்டுபிடிச்சிடுவாரு. உனக்கும் பிள்ளைக்கும் செஞ்ச செய்வினை இப்ப எரியுது. இவனுக்கு செஞ்ச செய்வினையின் ஆவியே, க்ளோரி. இவன் காலடி மண்ணை 3 முறை வச்சு செஞ்சு இவனுக்கு கட்டின கட்டு, திருவற்றூர்ல இருந்து இவனுக்கு செஞ்சு அனுப்பின செய்வினையே இப்ப எரியட்டா, எரியட்டா. எடு, வாமிட்ல எடு. எடு. அல்லேலூயா. சொல்லுங்க, கையை மேல உயர்த்தி. கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே. கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல. அல்லேலூயா. இப்ப எரிஞ்சு கீழே விழுது, எரிஞ்சு கீழே விழுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்ப எரிஞ்சு கீழே விழுது. நல்ல கையை தட்டு. எரிஞ்சு கீழே விழுது. செய்வினை ஆவியே இப்ப என் ஆண்டவர் எரிக்கிறாரு, 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 என் ஆண்டவர் எரிக்கிறாரு. எதிர்த்த வல்லமை இப்ப எரியுது, எதிர்த்த வல்லமை இப்ப எரியுது. இயேசு நாமத்துல கட்டளை கொடுக்கிறேன். நீங்கள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு இயேசுவை நம்பி வாருங்கள், விடுதலையை பெற்று செல்லுங்கள். ஒவ்வொரு வாரமும் சாரோனின் ரோஜா ஊழியங்கள் நடத்தும் குடும்ப விடுதலை அக்கினி அபிஷேகம் பெற்றது. தேவன் செய்த அற்புத சாட்சிகளை ஒரு சிலவற்றை தேவன் நாம மகிமைக்காக இப்பொழுது தொகுத்து வழங்குகிறோம். பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் சுமதி. நான் புல்றம்பாக்கத்துலேருந்து வரேன். இந்த வேலைக்காம் பிரேயருக்கு நான் வரதுனால என் குடும்பத்தில் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது.
நாங்கள் லேட்டாக வந்தால் கூட ஒரு வாரம் தவறாமல் இந்த ஆலயத்துக்கு வந்துன்னு இருக்கிறோம். இந்த ஜபத்து மூலிமா எங்களுக்கு பெரிய விடுதலை, ஆசீர்வாதம் எல்லாமே நாங்கள் எதிர்பார்க்குற காரியெல்லாம் தேவன் எங்களோட வாழ்க்கையில் நன்மை செய்திருக்கிறாரு. அதற்காக நன்றி. கர்த்தர் தாமே சிறுசாட்சி ஆசீர்வதிப்பாராக. பரிசுதலார் திருவேற்காடு நகராட்சியிலேருந்து வரோம். நாங்கள் 2 வருட காலமாக இந்த குடும்ப விடுதலை ஜபத்துக்கு வந்து கலந்து கொண்டிருக்கிறோம். இயேசு இங்கு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மகிமையாக ஒரு விடுதலை தந்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு வார வியாழக்கிழமையும் எங்களுக்கு வந்து ஒரு தடை கட்டுகள் உடைக்கப்பட்டதை எங்கள் குடும்பத்தில் இருக்கிற கஷ்டம், எல்லையில் இருக்க போராட்டம் எல்லாம் தீர்ந்தது. தடையாக இருந்த கற்களை முறித்தெறிந்தார். இயேசு எவ்வளோ போராட்டத்தில் இருந்த என்னை மீட்டி எடுத்தார். இவ்வளோ சாபத்தில் இருந்தேன், சாப கட்டிலிருந்து ஒரு விடுதலை தந்தார். என் கால்களுக்கு வைத்த கண்ணிக்கு பெரிய அற்புதத்தை செய்தார். என் கால்களுக்கு விரோதமாக எழும்பின பொல்லாத கண்ணிக்கு ஒரு பெரிய விடுதலை அளித்து என்னை முழு மனிதனாக நிற்க வைத்திருக்கிறார். இந்த குடும்ப விடுதலை ஜபத்திலிருந்து இன்று இயேசு பெரிய மகிமையை காண்பித்தார். கண்ணுக்கு பெரிய ஒரு மந்திர கட்டுகள் உடைவதை என் கண்கள் கண்டது. அது மந்திரம் தெரியத கண்களை அறியும் போதே உடம்பு சரீரம் முழுவதும் எரிச்சலின் ஆவி சரீரத்திட்டு வீட்டை விட்டு எல்லை விட்டு அப்புறம் போனதை என் கண்கள் கண்டது. பெரிய சாட்சியாக நிற்கிறோம். இந்த குடும்ப விடுதலை ஜபத்திலிருந்து ஒரு பெரிய சாட்சியாக நிற்கிறோம். தேவன் மகிமைப்பட்டதை இந்த எல்லையில் ஒரு பெரிய அற்புதம் நடக்கும் என்று அறிகிறோம். தேவனுக்கே மகிமை உண்டாக சாட்சியாக நிற்கும். பெரிய கர்த்தரோட பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் என்னையே இந்த இடத்துல ஒரு சாட்சியாக நிறுத்தின தேவாதி தேவனுக்கு கோடான கொடி நன்றி. இந்த 2 வருஷமாக இந்த வேலைக்காம ஜபத்தில் நாங்கள் கலந்துக்கிறோம். இந்த வேலைக்காம ஜபம் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குது. எத்தனையோ ஆபத்தில் எத்தனையோ உபத்திரவ பாடுகள்லேருந்து எங்களுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்தார், சுகம் கொடுத்தார், எவ்வளவோ ஆசீர்வாதங்கள் எங்களுக்காக கொடுத்தாரு. எத்தனையோ வியாதியில் எங்கள் வீட்டில் இருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த இடத்துல நாங்கள் ஜெபித்த போது கர்த்தர் எங்களுக்கு விடுதலை கொடுத்தார். நல்ல ஒரு ஆசீர்வாதங்களை தந்தார். ஆண்டவர் தான் சிறிய சாட்சி ஆசீர்வதித்தார். மாணவர்களே, சாரோனின் ரோஜா ஊழியங்கள் சபையின் ஆராதனை நேரங்கள்: ஞாயிறு ஆராதனை, முதல் ஆராதனை அதிகாலை 4 மணி முதல் 5 மணி வரை. 2வது சுகமளிக்கும் ஆராதனை காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை. மேலும் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை தோறும் குடும்ப விடுதலை உபவாச ஜெபம் அதிகாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் நடைபெறும். மேலும் ஒவ்வொரு கடைசி சனிக்கிழமை அன்றும் திறப்பின் உபவாச ஜெபம் காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரையிலும் நடைபெறும். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை அன்று இது கிருபையின் அக்னி அபிஷேக கூட்டம் ஜெபம் காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரையிலும் நடைபெறும். அன்பானவர்களே, இந்த கூட்டங்களில் நீங்கள் பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதங்களை பெற்று மகிழுங்கள். மேலும் உங்கள் ஜெப ஆலோசனைகளுக்கும் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள இஸ்ரேல் ரோஸ் ஆஃப் ஷாரோன் மினிஸ்ட்ரீஸ், பாஸ்டர் இஸ்ரேல், MGR நகர், வெங்கல், EB ஆபீஸ் ஆப்போசிட். தொடர்பு கொள்ள வேண்டிய செல்போன் எண்கள் 9791127519, 8098814883.